ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். த செல்ஃப்லெஸ் ஆக்ட். இந்த ஸ்டோரி எழுதினவர் யாருன்னா ரமேந்திர குமார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அந்த பேஜை ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? Nanaji, what is patriotism? Ajit asked his grandfather one morning. It means going to jail like Gandhiji and Chacha Nehru, or dying for your country like Bhagat Singh, explained his older sister Naina. You are right, Naina, Nanaji said, but it also means a lot more. To be a patriot, you don't always have to go to jail or die on a battlefield. You can show your love for your country in many other ways. How? Let me tell you a story. Is it a story about dragons and dinosaurs? Asked Ajit. No, Ajit, this is a story about real people. We'll go for a picnic to a small village which is around 100 kilometers from here. I'll tell you the story once we reach there. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் மெயின் கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானாஜி. அதுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட் டாட்டர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க, நைனா, அஜித். இவங்க 2 பேர் தான் இவங்களோட கிராண்ட் டாட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேட்ரியாட்டிசம், இந்த ஸ்டோரியோட மெயின் தீமே என்னென்னா பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி, அதாவது ஒரு கண்ட்ரி மேலே நமக்கு இருக்கிற அன்பத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேட்ரியாட்டிசம் சொல்லுவோம். ஸோ அஜித் வந்து கேட்குறான் அவங்க தாத்தா கிட்ட பேட்ரியாட்டிசம்னா என்னன்னு கேட்குறான். அப்போதைக்கு நான் என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த மாதிரி காந்திஜி மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. காந்திஜி மாதிரி ஜெயிலுக்கு போகிறது, ப்ளஸ் சாச்சா நேரு அவங்களாம் வந்து நம்ம கண்ட்ரிக்காக வந்து என்ன செஞ்சாங்க, தங்களுடைய உயிரையே கொடுத்தாங்க, லைக் பகத்சிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நைனா, அதாவது ஓல்டர் சிஸ்டர். அப்போதைக்கு தாத்தா சொல்கிறாங்க, நானாஜி, யூ ஆர் ரைட் நைனா, ஓகே, நீ கரெக்டாக தான் சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து டு பி எ பேட்ரியாட், அதாவது நம்ம ஒரு பேட்ரியாட், நம்ம வந்து நம்ம ஒரு தேசத்தில் அன்பு வைக்கிறோம்னா ஒரு ஜெயிலுக்கு போய் நாட்டுக்காக உயிரை கொடுக்கறது மட்டும் வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் கிடையாது. இல்லாட்டா ஒரு வாரில் போய் நம்ம வந்து சாகிறது ஒரு பேட்ரியாட்டிசம் கிடையாது. நம்மளோட லவ்வை வந்து நம்மளோட கண்ட்ரி மேலே வந்து நிறைய வழியில் வந்து நம்ம காமிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நானாஜி வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஓகேங்களா? அப்போதைக்கு வந்து அஜித் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்பான், இது வந்து டிராகன் அல்லது டைனோசர் ஸ்டோரின்னு கேட்பான். அப்போதைக்கு வந்து தாத்தா சொல்லுவாங்க, இல்லை அஜித், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செல்ஃப்லெஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஸ்டோரியோ ஒரு இமேஜினரி ஸ்டோரியே கிடையாது. இது ரியல் ஸ்டோரி. இது வந்து உண்மையாக நடந்த ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ வந்து அப்போதைக்கு தாத்தா சொல்லுவார், நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன், அதாவது ஒரு ஊருக்கு போகணும், ஒரு வில்லேஜுக்கு போகணும், அந்த வில்லேஜ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் போன பிறகு தான் நான் என்ன சொல்வேன்னா அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வில்லேஜுக்கு போக வந்து அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? On Sunday morning, Nanaji, Naina and Ajit took a train to the village of Himapet. 2.5 hours later, they reached a small, dusty railway station. A large, well-built man wearing a white dhoti and kurta and a huge turban greeted them with folded hands. He led them to a bullock cart, and much to Ajit's delight, the man lifted and placed him in it. The cart went down a dusty path for almost an hour till they reached a small village. They got down in front of a large brick house where an old man and woman were waiting for them. They greeted Nanaji warmly and hugged the children. They had prepared some delicious breakfast. Nanaji and the old couple talked like long lost friends as they ate hot parathas with mint chutney. After breakfast, Nanaji took them to a huge peepal tree. They sat down on a platform under the tree and Nanaji started his story. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சண்டே மார்னிங்கில் என்ன செய்கிறாங்கன்னா, நானாஜி, நைனா அண்ட் அஜித் 3 பேர் வந்து ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு எந்த ஊருக்கு போகிறாங்கன்னா ஹிமாபெட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours வந்து என்ன செஞ்சாங்கன்னா லேட்டர் தி ரீச்ட் அ ஸ்மால் டஸ்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவங்க ரீச் பண்ணுறாங்க. ஸோ லார்ஜ் வெல் பில்ட் மேன். ஸோ அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து எப்படி கெட்டப்பில் நிற்கிறாருன்னா, ஒயிட் தோத்தி போட்டுக்கிட்டு அண்ட் குர்த்தா போட்டுட்டு அண்ட் அவங்க தலையில் வந்து ஒரு ஹியூஜ் டர்பன் வந்து கட்டிட்டு என்ன செய்கிறாருன்னா, அவரை 2 கரம் கூப்பி என்ன செய்கிறாருன்னா அவங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேன் வந்து அவங்க வந்து ஒரு புல்லக் கார்ட். அந்த காலத்தில வந்து நம்ம இப்போ மாரி வந்து டாக்ஸி எதுவுமே இருக்காது. ஸோ வந்து புல்லக் கார்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ புல்லக் கார்ட்ல கூட்டிட்டு எங்க போறாருன்னா, ஆ அந்த ஒரு பர்ட்டிகுலர் வில்லேஜ்க்கு வந்து கூட்டு போறாங்க. ஸோ அஜித்துக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. டிலைட் மீன்ஸ் ஹேப்பினஸ் ஓகேங்களா? ஸோ த மேன் லிஃப்டட் அண்ட் பிளேஸ்ட் ஹிம் இன் இட் ஓகே. ஸோ வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு டஸ்டி பாத்ல வந்து போகுது. ஸோ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் வந்து ரீச் பண்றாங்க. ஸோ வந்து ரீச் பண்ணிட்டு அவங்க இறங்க போறப்போ, ஒரு செங்கல் வச்சு கட்டுன ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்கள இறக்கி விடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு மேனும், ஒரு வுமனும் என்ன செய்றாங்கன்னா, அவங்கள வந்து வெல்கம் பண்ண நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க வந்து என்ன நானாஜிய வெல்கம் பண்றாங்க. அந்த குழந்தைகள வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அ தே ஹேட் பிரிப்பேர்ட். ஸோ வந்து கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. ஸோ ஒரு டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஒரு லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்குது. ஸோ வந்து என்ன செய்றாங்கன்னா, என்ன அதுக்கடுத்து பேசிட்டு, ஸோ வந்து ஹாட் பராத்தாஸ் வித் மின்ட் சட்னி வச்சு என்ன செய்றாங்கன்னா சாப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஹாட் பராத்தாஸ் மீன்ஸ் எ சாஃப்ட் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணலாம் வாங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் Nanaji took them to a huge people tree. They sat down on a platform under the tree and Nanaji started his story. Around 10 years ago, a young man called Akash was studying to be a doctor. He was a very good student. After completing his degree, he worked hard and won a scholarship to study further in the USA. A few years later, he finished his studies and decided to come back to India. Many of Akash's friends who had also left the country for higher studies did not come back. Akash was the only one to return. Akash's father was unhappy with his son's choice. He wanted his son to stay in America and become a successful doctor, but Akash thought differently. My country has spent the thousands of rupees in educating me. I have to pay the debt. The only way I can do is by serving the people here. India and its villages need good doctors, he told his parents. What did Akash do after coming back to India? Nanaji asked Ajit. In the beginning, he worked in a government hospital in the city. A year later, an epidemic broke out in the nearby villages. Everyone started to fall sick. When Akash heard about it, he packed his bags and went there. He did not tell his parents why asked அஜித் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி வந்து அவர் சொல்லுவார். ஒரு யங் மேன் இருந்தார். அவரோட நேம் வந்து ஆகாஷ். ஸோ இவர் தாங்க இதில் வந்து வர ஒரு மெயின் கேரக்டர் ஓகேங்களா. ஸோ அவர் என்ன செஞ்சிருவார்னா, அவர் வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருப்பார். ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட். ஸோ அவரோட டிகிரியை வந்து முடிச்சுட்டு இவர் என்ன தன்னோட மேற்படிப்புக்காக வந்து என்ன செய்வார்னா, அவருக்கு வந்து யுஎஸ்ஏல படிக்கிறதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும். ஸோ வந்து அவர் வந்து என்ன செய்வார்னா, அந்த ஸ்காலர்ஷிப்லேயே வந்து யுஎஸ்ஏல போய் டாக்டருக்காக படிச்சுட்டு இருப்பார். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரு அந்த டாக்டர் படிப்பை முடிச்ச பிறகு என்ன செய்வார்னா, அவங்க வந்து இந்தியாக்கே மறுபடியும் வந்துருவார். ஸோ வந்து ஆனா ஆகாஷோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரமாட்டாங்க. அங்கேயே செட்டில் ஆயிருவாங்க. யுஎஸ்ஏலயும் நல்லா செட்டில் ஆயிருவாங்க. பட் இவர் மட்டும் என்ன செஞ்சுருவார்னா வந்துருவார். ஸோ ஆகாஷோட ஃபாதருக்கு வந்து ரொம்ப வந்து அது வந்து சேடா இருந்துச்சு. நீ எதுக்கு வந்து ஆகாஷ் வந்து திரும்பக்கு வந்து அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் டாக்டரா இருக்கணும்னா நம்ம நல்ல அந்த யுஎஸ்ஏ இந்த மாரி இருந்தா தானே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரொம்ப சேடா இருக்கும் ஆகாஷ வச்சு. ஸோ பட் ஆனா ஆகாஷ் சொல்லுவாரு, "என்னோட கண்ட்ரி வந்து நான் படிக்கிறதுக்காக வந்து எனக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரூப்பீஸ் வந்து எனக்கு வந்து குடுத்துச்சு. ஸோ நான் அத வந்து நான் என்ன பண்ணணும்னா டெப்ட் நான் அத வந்து என்ன செய்யணும், மறுபடியும் நான் வந்து என் கண்ட்ரிக்கு வந்து நான் செலுத்தணும். ஸோ நான் எப்படி செலுத்த முடியும்னா, மக்களுக்கு வந்து ஒரு சர்வ் பண்றது மூலியமா நான் வந்து செலுத்த முடியும். ஸோ இந்தியால வந்து நெறைய வில்லேஜஸ்ல வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ வந்து நான் அவங்களுக்காக நான் என்ன செய்யணும்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இது மூலியமா நான் என்னோட டெப்ட்ட பே பண்ணிருவேன்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஆகாஷ் வந்து வந்து என்ன பண்ணாரு சொல்லிட்டு அஜித் வந்து தாத்தாட்ட கேட்பான். ஸோ அவர் வந்து கொஞ்ச நாள்லயே என்ன செஞ்சிரும்னா, ஆ இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் எபிடெமிக் ப்ரோக் அவுட். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்கள் வந்து ஒரு பெரிய வியாதியால வந்து பாதிக்கப்பட்டு அப்படியே உடனே வந்து அவங்க வந்து பெட் ரிடன் ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போய் இறந்து போயிருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு சிக்னஸ் வந்து ஒரு பீப்பிள்ட்ட ஒரு இடத்துல வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. அ ஆனா அதனால அத கேட்ட உடனே ஆகாஷ் வந்து தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு, என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாரு. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ்ட்ட கூட அத சொல்லல. ஸோ வந்து அஜித் கேட்குறாங்க, "ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க.
So they would have stopped him. Silly, Naina said. I have studied in science that during epidemics, sometimes the doctors who treat the patients die. As Naina is right, Nanaji said sadly. A week after he left, Akash's father got a postcard from him saying that he was busy treating patients. The situation was very serious. He did not tell his father where he was, thinking that his father would come and try to take him home. 2 weeks later, his father received a phone call saying that Akash had been admitted in the city hospital. His parents rushed to see him. He was in a very bad state. He could barely speak. Akash's mother started to cry when she saw his condition. So, இதில் பார்த்தீங்கன்னா அஜித் கேட்பாரு. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து நயனா ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப பெட்ரீடில் இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஈவன் டாக்டர் கூட அந்த எபிடமிக் அந்த கொடிய வந்து சிக்னஸால் என்ன செய்யும்னா பாதிக்கப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லி நயனா சொல்லுவாங்க. அப்போதைக்கு தாத்தா சொல்லுவாங்க, எஸ்பா நீ சொன்னது கரெக்ட்னு சொல்லி ரொம்ப சேடாக சொல்லுவார். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு ஆகாஷோட ஃபாதர் என்ன சொல்லுவார்னா, ஒரு போஸ்ட் கார்டு ரிசீவ் பண்ணுவார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், பேஷண்ட்ஸ்க்கெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல மட்டும்தான் எழுதியிருக்கும். ஆனால் ஆகாஷ் வந்து அதில் வந்து அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அதில் வந்து சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபோன் கால் வந்து ஆகாஷோட அப்பாவுக்கு கிடைக்கும். என்னன்னா வந்து ஆகாஷ் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. 2 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு ஃபோன் கால் வரும். அது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. அட்மிட்டட் ஆயிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துட்டு அப்பா, அம்மா 2 பேருமே ரொம்ப ரஷ்டு. வேகமா கிளம்பி போவாங்க. ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருப்பாரு. ஈவன் அவளோட பேசக்கூட முடியாது. ஸோ அத பார்த்தா ஆகாஷோட அம்மாவுக்கு வந்து அவர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, ரொம்ப அழுதுருவாங்க. ஸோ அப்போதைக்கு அவங்க அப்பா கேட்பாரு, "ஒய் ஆர் யூ ஹர்ட்டிங் யோர்செல்ஃப் சன்?" His father asked him, "I'm sorry, father. I can't bear to see people suffer. But we can't bear to see you in pain, son. Your friends are living comfortably in the USA, and here you're fighting for your life. I'm sorry to trouble you and Amma, but I feel so happy when I help people and save their lives. I can't see people dying all around me and not do anything." Akash said softly. Akash fought for his life for a month but was not able to recover. Everyone in the village was heartbroken when he passed away. They loved him a lot. The villagers wanted to do something that would always make people remember Akash. They collected money and built a small hospital in the village. They called his parents for the opening ceremony. Akash father inaugurated the hospital. Okay. ஸோ வந்து அப்பா வந்து கேட்பாரு, "நீ வந்து ஏன் உன்னையவே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிற நீனு? நீ கஷ்டப்படுறத எங்களால தாங்க முடியலன்னு" சொல்லுவாங்க. அப்போதைக்கு வந்து அ ஆகாஷ் சொல்வாரு, சாரி நான் வந்து உங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் டாடி அண்ட் அம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லிருவாங்கன்னா, "உங்கள வந்து நான் ட்ரபிள் பண்ணதுக்கு சாரி அம்மான்னு" சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ ஆனா பட் வந்து சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா போகும். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமேட்டு வந்து ஆகாஷ் வந்து இறந்துருவாரு. ஸோ அங்க வில்லேஜ்ல இருக்க மக்களுக்கு எல்லாருமே அப்படியே இருதயமே உடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்னடா இப்படி இறந்துட்டாரே! நமக்காக ஹெல்ப் பண்ணாரே! இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கலாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. என்னன்னா, அவரோட ரிமெம்பரன்ஸா ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் மணி கலெக்ட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. அந்த செரிமனிக்கு வந்து யார கூப்பிடுவாங்கன்னா, ஆகாஷோட ஃபாதர தான் கூப்பிடுவாங்க. அவர் தான் வந்து அத இனாகரேட் பண்ணி வைப்பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆகாஷ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். இது ஜஸ்ட் ஒரு மாடல் தான். ஸோ இதில பாருங்க, "கம் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங்," Nanaji said as he took Naina and Ajit to a building a few hundred meters behind the people tree. They stopped in front of a blue board. Naina read Akash Memorial Hospital in memory of Dr. Akash Rai, who came as a savior to this village. அதாவது இந்த ஸ்டோரி எல்லாமே அவர் பீப்பிள் ட்ரீ கீழே தான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சாரி உங்களுக்கு நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த பீப்பிள் ட்ரீ அந்த காலத்துலலாம் அரச மரத்துக்கு கீழே தானே உட்காந்து ஏதாவது பஞ்சாயத்து ஏதாவது திருப்பாங்க. ஸோ அது கீழே தான் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேருந்து சும்மா கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அதில் வந்து எழுதியிருக்கும், Akash Memorial Hospital in memory of Dr. Akash Rai, who came as a savior to this village. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்டோரியோட ட்விஸ்ட்டே வந்து இந்த இதில் தான் இருக்குது பாருங்க. நைனா லுக்ட் அட் ஹர் கிராண்ட்ஃபாதர். ஹிஸ் ஐஸ் வேர் வெட் வித் டியர்ஸ். "நானாஜி, ஆகாஷ் ராய், பட் யுவர் சன் நேம் இஸ் ஆல்சோ ராய். வாஸ் ஹி யோர்?" ஸோ அப்போதைக்கு நைனா கேட்பான். நான் கிராண்ட்ஃபாதர் பார்க்குறப்ப தாத்தாவோட கண்ணில் அப்படியே தண்ணி நிற்கும். அப்போதைக்கு வந்து கேட்பான், "நானாஜி, இந்த ராய் அப்படிங்கிறது அதாவது ஒரு சர்நேம் தானே, நம்ம ஃபேமிலியில் இருக்கும்ல, உங்களுக்கும் இது ராய் தானே, இவரோட நேமும் ஆகாஷ் ராய்ன்னு" கேட்குறப்ப அப்போதைக்கு தான் தாத்தா சொல்லுவார், "எஸ்பா, என்ன அந்த ஆகாஷ் வந்து என்னுடைய பையன் தான்.
உங்கள் அம்மாவோட எல்டர் பிரதர். ஸோ வந்து ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஐ தாட் ஐ நியூ எவ்ரிதிங் அபவுட் லைஃப், பட் மை சன் டாட் மீ வாட் சர்விங் த பீப்புள் மீன்ஸ் அண்ட் த ரியல் மீனிங் ஆஃப் த வேர்ட் பேட்ரியாட்டிசம். ஓகே. ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஸராக நான் என்ன இது பண்ணேன்னா, என்னுடைய லைஃப்பில் வந்து லைஃப்பை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் இது பண்ணேன். ஆனால் வந்து என் சன்னு தான் எனக்கு வந்து டீச் பண்ணேன். என்ன டீச் பண்ணா, வாட் சர்விங் த பீப்புள் மீன்ஸ் அண்ட் த ரியல் லைஃப் மீனிங் ஆஃப் த வேர்ட். அதாவது நம்ம பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு பேட்ரியாட்டிசத்தோட ரியல் மீனிங்கே. அப்போ ஸோ நம்மளும் நம்மளுடைய கண்ட்ரியை நேசித்து நம்மளும் நிறைய செய்யலாம். ஸோ அதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வந்து வெரி நைஸ் ஸ்டோரி. ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.